சென்னை வந்த பாரதிய ஜனதா எம்பி தருண் விஜயிடம் இலங்கை அகதிகள் மனு அளித்துள்ளனர். சென்னை தீநகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் எம்பி தருண் விஜய் வெள்ளியன்று வருகை தந்தார். அப்போது சென்னை கும்மிடிப்பூண்டி மற்றும் புழல் பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 34 ஆண்டுகளாக அகதிகள் முகாமில் தங்கியிருப்பதாகவும் இதுவரை குடியுரிமை வழங்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் தமிழகத்தில் பிறந்த தங்களது குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதோடு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட தருண் விஜய் மனு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். என்னுடைய பேர் நடேசலிங்கம். நான் புலம்பெயர் தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகத்தில் கடந்த புலம்பெயர்ந்த 80ஆம் ஆண்டிலிருந்து 84லிருந்து 3 தடவைகள் தமிழகத்துக்கு இடம்பெயர்ந்தவர். தொடர்ந்து எனது மக்களுடைய பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முதலாவது இலங்கையில் ஒரு முழுமையான வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தினுடைய இனப்பிரச்சனை தீர்வு, நாட்டுக்கு திரும்பி போக விரும்பும் மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த நாடு திரும்பல், அவர்களுக்கான அனைத்து வாழ்வாதாரங்களையும் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான இந்திய அரசினுடைய ஒத்துழைப்பு. எந்த சூழலிலும் இந்தியாவை விட்டு போக விரும்பவில்லை என்று சொல்பவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும்.